தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்டேட்டான தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கூட்டுறவு வங்கியில எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, நகைகளை கடனுக்கு அடமானத்துக்கு வச்சிருப்பாங்கல்ல, அதை தள்ளுபடி பண்றாங்க. தள்ளுபடி பண்றதுக்கு சில ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுல முதல் விஷயமே 5 சவரனுக்குள்ள வச்சிருக்கவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லப்படுது. 5 சவரன்னா 40 கிராம். 40 கிராமுக்குள்ள நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க தகுதியானவங்க அந்த தள்ளுபடியை பெறுவதற்குன்னு சொல்லப்படுது. அதுக்கு சில விஷயங்களை என்ன பண்ணிருக்காங்க கேட்கறாங்க. அதுல தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் இருக்காங்க. அதாவது நீங்க நகை கடன் வச்சிருக்கீங்க, நகைய தள்ளுபடிக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கடன் வைக்கும் போதே குடும்ப அட்டைங்கிறது உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு எண்ணு, அதுவும் ஆதார் எண்ணும் கரெக்டா இணைச்சிருக்கணும். அதை கொடுத்திருந்தா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தள்ளுபடிக்கு கொண்டு வருவாங்க. அதே மாதிரி மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி வழங்கப்படும். இதுல பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில யார் எடுத்துக்கிறாங்கன்னா, இலங்கையில இருந்து மறுவாழ்வு மையத்துல இருந்துட்டு இருக்காங்களா அகதிகள், அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். ஓய்வூதியதாரர்களாக இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா பென்ஷன் எல்லாம் வாங்குறாங்கல்ல, அவங்களும் கடனுக்கு நகையை அடமானம் வச்சிருந்தா அவங்களுடைய நகையும் மீட்டு தருவதாக சொல்லியிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா தற்போது வரை செல்லக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள். அதே மாதிரி முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது நம்மளுடைய ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துருக்கணும்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாம நம்மள்ட்ட ரேஷன் கார்டு இப்ப வரையுமே எலிஜிபிளா யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு. ஏன்னா பழைய ரேஷன் கார்டு இருந்துச்சு, அப்புறம் புதுசு மாறி இருக்கு. சிலர்லாம் பாத்தீங்கன்னா பழசோடய நிறுத்திருப்பாங்க. ஆனா அதை அப்பப்ப அப்டேட் பண்ணி இன்னுமே அது எலிஜிபிளா இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வச்சிருக்கவங்க தான் இதை வாங்க முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கு கிடைக்காதுன்னா, குடும்ப அட்டை எண்ணை வழங்காமல் என்ன பண்ணிருப்பாங்க, நகை கடனுக்கு போய் முயற்சி பண்ணி வாங்கியிருப்பாங்க. அவங்க நகை கடன்ல தான் இருப்பாங்க, ஆனா குடும்ப அட்டை கொடுத்திருக்க மாட்டாங்க எண்ணு. அந்த எண் கொடுக்காதவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தவறா கொடுத்திருப்பாங்க சிலர், அவங்களுக்கும் கிடைக்காது. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆதார் எண் வழங்காம சிலர் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கும் கிடைக்காது. சிலர் பாத்தீங்கன்னா நகையை தள்ளுபடி பண்ணாலும் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும் போது ஏதோ ஒரு சந்தேகத்துக்குரிய நகையாகவோ இல்ல போலி நகையாவோ இருந்தா அவர்களுக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கூட்டுறவு சங்கங்கள்ல பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழுக்கு நகை கடன் தள்ளுபடி பாத்தீங்கன்னா கிடைக்கும்னு சொல்லப்படுது. இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, விதிமுறைகளாக கொடுத்திருக்காங்க. 5 சவரனுக்குள்ள வரையும் என்ன பண்ணுவாங்க, தள்ளுபடி செய்வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை என்ன பண்ணிருக்காங்க, இந்த தடவை அறிவிச்சிருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. 10ஆம் தேதி தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க போது இன்னும் ஒரு 10 நாள் தான் ஆயிருக்குதுங்கிற நிலைமையில நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்போட தான் மக்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் மகளிர் உரிமை தொகையை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு 1000 ரூபாய் போட்டிருக்கோம், ஆனா நாங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவோம், 2500 ரூபாய் கொண்டு வரோம்னு இருக்காங்க. அதே மாதிரி மாணவிகளுக்கு காசு கேட்டாங்க, உடனே அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டு விட்டு அதை கண்டினியூ பண்ணிருக்காங்க. அது இல்லாம வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், முதியோருக்கு 3000 ரூபாய், இதெல்லாம் இல்லாம படிக்க வைக்கக்கூடிய பள்ளி மாணவிகளுக்கு 15000 ரூபாய் கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அறிவிப்புகள் இருக்கனால ஒவ்வொன்னாதான் அதை செயல்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப நகை கடன்லாம் அவங்க சொல்லவே இல்லை. இருந்தாலும் அது இப்போது என்ன பண்ணிருக்குன்னா அது ஒரு பேசு பொருளா வந்திருக்கு. அதை இந்த தடவை கருத்தில் கொண்டு நாங்க அதையும் செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கு. நகை கடன் போன ஆட்சியிலயுமே எலெக்ஷன் சமயத்துல தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. எலெக்ஷன் சமயத்துல தள்ளுபடி நடக்கல. அதனால ஆட்சிக்கு வந்தா நாங்க தள்ளுபடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அறிவிப்புகள்ல தாவேக்கா அதை அறிவிக்காட்டினாலும் இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை எடுத்து என்ன பண்றாங்க, செய்யறாங்க. நாங்க 5 பவுனுக்கு கீழே இருக்கிறவரையே நகை கடன்களை தள்ளுபடி பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. பண்ண போறோம்னு சொன்ன உடனே இந்த கேட்டகரிக்குள்ள வரவங்க எல்லாத்தையும் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. இது நாம போய் அப்ளை பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய லிஸ்ட் எடுப்பாங்க. லிஸ்ட் எடுத்து யார் யார் கடன் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் வட்டி கட்டணும், எவ்வளவு வட்டி கட்டணும், 5 பவுனுக்குள்ள யார் இருக்காங்க, எல்லா டாக்குமெண்ட் கொடுத்தவங்க யார் இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து முடிச்சு லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டை அவங்களே ஜென்ரேட் பண்ணி அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பேர்ல இருக்கவங்களுக்கு அவங்களே மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் கவர்மெண்டே அந்த காசை கட்டி அந்த கடனை முடிச்சு கொடுக்கும். அப்ப நீங்க கடனோ இல்ல வட்டியோ கட்ட தேவையில்லாம அந்த நகையை மீட்டுட்டு வரலாம். அப்ப இதை பொறுத்த அளவுக்கு நம்மனால எதுவும் முயற்சி பண்ண முடியாது. கவர்மெண்டே லிஸ்ட்ல இருந்துதான் எடுப்பாங்க. அதனால இதை பொறுத்த அளவுக்கு நீங்க கடன் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு அந்த அறிவிப்பு வருதான்னு பார்த்தா போதும்.
ஏன்னா வந்து இப்ப இன்னும் வந்து செயல்படுத்தல, ஆனா செயல்படுத்த போறதாக சொல்லியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட சொல்லல, எலெக்ஷனுக்கு பின்னாடி சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயத்தை இவங்க என்ன பண்றாங்க, முன்னுரிமை கொடுத்து எடுக்கிறாங்க. அதனால பார்க்கலாம். இப்படி வந்து தள்ளுபடி பண்ணாங்கன்னா உங்களுக்கு நேரடியாகவே என்ன பண்ணுவாங்க, தொடர்பு கொண்டு உங்களுக்கு தள்ளுபடியாது அப்படிங்கக்கூடிய தகவலை சொல்லுவாங்க. அந்த கூட்டுறவு வங்கி நீங்க எதுல வந்து வச்சிருக்கீங்களோ அங்கிருந்து சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட டேட்ல போய் அந்த நகையை நம்ம எதையுமே பணம் செலுத்தாம எடுத்துட்டு வந்துடலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி மேலதிகமான ஏதாவது அறிவிப்புகள் வருதான்னு சொல்லிட்டு, இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லா வேலையும் நடக்கும். இதை பத்தி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் அதையும் நம்ம வீடியோல தெரிவிப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.